துயரத்தோடு நான் நினைக்கிறேன், துயரத்தோட வந்து வெளியே நின்று இருப்போம். பலி செலுத்தத்துக்கு வந்திருப்போம். பாவத்தை நினைச்சுன்னு ஆண்டவருக்கு நான் வந்து என் பாவத்தில் என்ன பண்ண விட்டு இந்த பலியை செலுத்திட்டு நான் நிம்மதியாக வெளியே போனேன்னு வந்திருப்பான். அப்போ அவனுக்கு என்ன தான் தோணு இருக்கும், எல்லாம் காசெல்லாம் அதிகமாக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு துட்டு தானே பார்க்குறாங்க, காசை தானே பார்க்குறாங்க. ஒரு புறா வாங்க வந்தால் அந்த புறாவுடைய விலை வந்து ஒரு 30 ரூபான்னு வைங்களேன், இவன் 100 ரூபாய், 150 ரூபா, 200 ரூபாய் விற்றுருப்பான். ஏன்னா அவனுடைய மோட்டிவே காசு ஆயிடுச்சு அந்த இடத்துல. அதனால வெளியவே நின்று வெளியவே போயிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருந்திருப்பான். நம்ம சபையில எப்படி இருக்கு, நம்ம எப்படி உருவாக்கி வச்சிருக்க சபையில? ஏன் இயேசு கோவப்பட்டார்னா இதுக்காக கோவப்பட்டார். ஒடுங்கின இருதயத்தோட, இடிஞ்சு போன உள்ளத்தோட, நொறுக்கப்பட்டு கஷ்டங்களை அவங்க வாழ்க்கையில படுற அந்த கஷ்டங்களெல்லாம் எதையாவது எதனா ஆண்டவர் எதனா பண்ணுவாரா, எங்கன்னா வழி இருக்குமா, கடவுள் எனக்கு எதனா செய்வாரான்னு ஏங்கி வர ஜனங்களை நம்ம வரவேற்கக்கூடிய ஆட்களா நம்ம இருக்கணும். அப்படி வரவேற்கக்கூடிய ஆட்களா இல்லாம நம்ம எதனா பண்ணோம்னா, இந்த சபையை நம்ம மதிக்கலைன்னா, நம்ம இதை சரியா நம்ம நடத்தலைன்னா, நம்மளே காரணமா இருக்கும். ஒருத்தர் வந்து உள்ள வந்து ரட்சிக்கப்படுறதுக்கும் அந்த ஆத்ம ஆதாயம் பண்றதுக்கும் நம்மளே தடையாகும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.